வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரி விஜய் உங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் மனசு விட்டு பேசும்போது தான் தெரிய வருது ஒருத்தர் மாறி மாறி இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் கிட்ட காவேரி பேசுறதன் மூலிமா விஜய் மேலே உள்ள ஒரு தப்பான அபிப்பிராயம் நீங்குது. அதுக்கப்புறமா விஜய் முழுசாக புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் மனசில் உள்ளதையும் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கறதன் மூலிமா காவேரிக்கு எல்லாமே புரிய வருது. விஜயோட மனசில் காவேரிக்கு தான் முழு இடமும் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ தாண்டி எல்லாமே, உன்னை தாண்டி எதையுமே என்னால் யோசிக்கவே முடியாது, உனக்காக நான் இங்கே இருக்கேன்னா அதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட காவேரியும் அழவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சி எனக்கே அசிங்கமாக இருக்குங்க, நான் இது மாதிரிலாம் நினச்சிருக்க கூடாது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன், இல்லை தான் என்னை இப்படிலாம் யோசிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சரி வா காவேரி என் கூட நீ இப்போவே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. காவேரி உடனே மறுக்கிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படிங்க இப்போ இருக்க சூழ்நிலை நான் எப்படி வீட்டை விட்டு வர முடியும், எங்கள் அம்மா விட்டு நான் வர முடியுமா, நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி ரொம்பவே மனசு நொந்து போயிருக்காங்க. அம்மாவை ஃபஸ்ட்டு நான் சமாதானப்படுத்தணும், அதுக்கப்புறமா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் அம்மா திட்டுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது காவேரி ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றத மாரி அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரி என்னடி பேசிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, அம்மா தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டோமா, இனிமேல் தொல்லை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நேரமும் இதை தான் பேசினியாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு மாதிரி குதர்க்கமாக பேச, என்னம்மா நீங்கள் அவள் தான் பேசிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாள், அதையும் மாரி எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றதன் மூலியமா அமைதியாறாங்க சாரதா. அப்புறமா காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதையும் பார்க்குறாங்க கங்கா. பேசுறத எடுத்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்க விஜய் என்ன பண்றாரு, தன்னோட தாத்தாவை தேடி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்பவே சந்தோஷமா ஷேர் பண்றாரு. முதல்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றதை கேட்டு, என்னடா சொல்ற விஜய் உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்புறமா விஜயும் கனவு உலகத்துல மிதக்கிறாரு. இது எல்லாத்தையும் ராகினி கேட்டுறாங்களா. இதுக்கப்புறமா ராகினி என்னென்ன பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்க போறாங்க, இதுமாரி விஜய் உங்க ரெண்டு பேருக்குள்ள இடையிலையும் வெண்ணிலாவை கொண்டு எப்படி காரியத்தை கெடுக்க போறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.